ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு என்ன டிஎன்பிஎஸ்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமை விடவும் இப்போ கடைசியாக நடந்த அந்த தேர்வுக்கு இந்த தேர்வு ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமே முடிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, 2022 ஆண்டு நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அதோட கம்பேர் பண்றப்போ இந்த லாஸ்ட் டைம் வச்ச அந்த குரூப் 4க்கான எல்லா ஒர்க்கும் 105 வேலை நாட்கள்ல ஏன் முடிச்சுட்டாங்க, அதுக்கு முன்பாகவே நிறைவு செய்யப்பட்டுவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த கவுன்சிலிங், தட்டச்சர் பணி, சுருக்கெழுத்து தட்டச்சருக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுறது, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த முதல் கட்ட கலந்தாய்வு பணிகள் எல்லாமே எக்ஸாம் முடிஞ்ச உடனே 184 வேலை நாட்கள்லயே விரைவாக நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சந்தோஷம் தான். இனி வர்ற காலங்களே இதை விட கம்மியான டைம் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமான விஷயம் தான். சரிங்களா? அடுத்து ஒரு தவறான ஒரு விஷயம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தினமலர் நியூஸ்ல ஒன்று வந்திருக்கு. ஸோ சோஷியல் மீடியாஸ்ல வந்திருக்க ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் செக் பாருங்க. கால்நடை பராமரிப்பு துறையில கால்நடை ஆய்வாளர் பணியிடங்களோட நியமனங்கள் எல்லாமே தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியால நடைபெறதுனால தான் காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள்ல தவறாக தகவல் பரப்பப்படுதாம். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு அரசாணை கூட இதுவரையிலும் வெளிவரவே இல்லை. அந்த மாதிரி அரசாணையே பிறப்பிக்கப்படவில்லை. அதனால இந்த மாதிரி தவறான தகவலை எல்லாம் பரப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 அப்டேட் தான், ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ குரூப் 4 வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப ரிசல்ட் விட்டது ரொம்ப கம்மியான டேஸ்லயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வர அடுத்தடுத்ததுல இதை விட நாட்கள் குறைஞ்சாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.